ஹாய் மக்களே, இது என்ன வீடியோ எப்பொழுதும் போடுறது தானே அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக ஸ்கிப்பை பண்ணிடாதீங்க. ஒரு டைமாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குங்க. அப்ளை பண்ணால் அடுத்த செகண்டே ஃபேஸை வந்து எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாற்றிருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு நிமிஷம் கூட இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு விடலைங்க. அடுத்த செகண்டே நான் க்ளீன் பண்ணேன். செம்ம ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் டேன் இருந்தால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுக்குங்க. நான் ரிசல்ட் காட்டியிருக்கேன் பாருங்களேன். எந்த அளவுக்கு என் ஃபேஸ் க்ளோவாக மாறி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா மேக்கப் போட்ட மாதிரி இருக்குங்க என் ஃபேஸ். வேறு ஒன்றுமே என் ஃபேஸில் போடலங்க. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் வந்து நிற்கிறேன். ஆனால் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என் கைக்கும் என் ஃபேஸுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான வீடியோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வேண்டான்ட்டு மட்டும் நீங்கள் பார்க்காம இருந்துடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிராம்பு தாங்க எடுத்திருக்கோம். அதாவது கிராம்பு ஆயிலெலாம் கூட இருக்குது. அந்த மாதிரி ஆயிலாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பேக்காக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு உடனே ரிசல்ட் வந்து உடனே கிடைக்குங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம கிராம்பு எடுத்திருக்கோம். ஒரு 10 கிராம்பு போல் நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது தான் நமக்கு ஒரு 100க்கு 100% ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா வெந்தயம் தாங்க. வெந்தயத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முக்கியமாக இந்த வெந்தயத்தை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் நீக்கிடுங்க. சுருக்கங்கள்லாம் நீக்கி நம்மளை இளமையாக நல்லா வச்சுக்கும். நம்ம ஃபேஸ் எப்போ பார்த்தாலும் நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த வெந்தயத்தை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த வெந்தயத்து கூட கிராம்பும் சேர்க்கும் பொழுது இன்னும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்க்கலாம். இது வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா, நம்ம ஃபேஸில் எல்லா ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு கிட்ட நான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு குத்து மதிப்பு போல் நீங்கள் கிராம்பும் வெந்தயமும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த 2 பொருளையும் உள்ளே போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது நார்மலாக ஃப்ரை பண்ணுறதை விட இது நல்லா ஒரு பிளாக் கலரில் நமக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. முக்கியமாக இது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறதே நம்ம ஃபேஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அதே மாதிரி கிராம்பும் நல்லா ஒரு ஒயிட் கலரில் மாறிடும். அந்த மாதிரி வர அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ஈவனாக எல்லாமே ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நான் ஒரு சின்ன பவுலில் இதை கொட்டி வச்சிட்றேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஆறும். இல்லாட்டா அதுலேயே இருந்துச்சுன்னா அந்த ஹீட்லேயே ரொம்ப ஒரு மாதிரி அனல் வர அளவுக்கு வந்துடும். அதனால் நான் ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா இது நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு, நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணிங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இடிக்கல்லில் போட்டு இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கிராம்பு தொட்டோம்னா நல்லா உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். சும்மா அரையும் குறையுமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. இப்போ நம்ம ஒரு இடிக்கல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறத உள்ளே போட்டு இதை நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம். ஈஸியாக நமக்கு நுணுங்கிடும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இல்லையா, அதனால் ஈஸியாக இது பவுடர் மாதிரி நமக்கு வந்துடும். கொஞ்சம் கூட இதில் வந்து தண்ணி எதுவும் இருந்துடக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா கல்லெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இதை போட்டு நீங்கள் பொடி பண்ணணும்.
நாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்துருச்சு. நீங்கள் அரைக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இந்த கிராம்போட ஸ்மெல்லும் வெந்தயத்தோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரொம்பவும் பொடி ஆகாது. அதனால் இதை வந்து நம்ம சலித்து நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி டீ வடிகட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே நைஸான பொடியாக நமக்கு வந்துடும். மேலே உள்ள இந்த கொரன்னு இருக்கிறதுலாம் மேலாப்பில் வந்துடும். அது நமக்கு தேவையில்லை. அல்லது நீங்கள் மறுபடியும் போட்டு உரலை நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சலித்து எடுத்துக்கலாம் தாராளமாக. அவ்வளோதான், நமக்கு வந்து பொடி வந்து கிடச்சிருச்சுங்க. சூப்பராக பொடி வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்கும். இது கூடவே வந்து அடுத்து நம்ம இன்னும் ஒரு முக்கியமான பொருளை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி வரும் நமக்கு. இது அப்படியே நான் வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறேங்க ஃபேஸுக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு வேணும். அதனால் அப்படியே நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது, அக்கா எந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் கேட்குறீங்க. நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன். இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த காஃபி பவுடரோட போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பால் சேர்க்கக்கூடாது, நீங்கள் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செம்ம ரிசல்ட் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது என்னென்னா ஹனி தாங்க. இந்த மாதிரி ஹனியை வந்து இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க. உங்களுக்கு உடனே ரிசல்ட் வேணும், ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக மாறணும் அப்படின்னா ஹனி தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போ நம்ம ஹனி சேர்த்தாச்சு. தேவையான அளவு ஹனி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பேக் வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஸ்கின் ஒயிட்டனிங் க்ளோயிங் பேக்குன்னு சொல்லலாம் இதை. அந்தளவுக்கு உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் உங்கள் ஃபேஸில். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே ஊற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸில் உடனே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, வெந்தயம் வந்து கொஞ்சம் ஈரம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக அப்படியே ஊறி வரும் இல்லையா, அதனால் நான் உடனே ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹனி தான் யூஸ் பண்ணணும், தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பேக்கை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். நான் வந்து இதை வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு அப்ளை பண்ணலாங்க. என்னுடைய கையிலேயே எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது ப்ரெஷ்ஷாலலாம். அதனால் கையிலேயே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு. கண்ணை சுற்றி அந்தளவுக்கு அப்ளை பண்ணிட வேண்டாம். மற்றபடி கன்னம், சின்னு, வாயை சுற்றியெல்லாம் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணை சுற்றி மட்டும் அப்ளை பண்ண வேண்டாம். நான் அப்ளை பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நான் வேண்டான்றேன். நான் அப்ளை பண்ணலை. நீங்கள் வேணுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், அக்கா கிராம்பெல்லாம் யூஸ் பண்ணனால ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். செம்ம ரிசல்ட்டு, உடனே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஃபேஸில் வச்சுருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரே நிமிஷத்தில் நான் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். செம்ம சூப்பராக மாறி இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்மூத்தாலாம் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் ஃபேஸில் நல்லா உங்களுக்கு பிடிச்சிக்கும். கீழெலாம் வலியாது. நல்லா நான் திக்காக தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃபேஸில். நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
இதை வந்து நீங்கள் டெய்லிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதுங்க. அதுவே உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். நல்லா க்ளோவாகவும் வச்சுக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்பயுமே ஃபேஸை பார்த்தா மேக்கப் போட்ட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு ஃபேஸில் செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. அதுமாரி பிருவத்தில் பட்டாலாம் ஒன்றுமே கிடையாது. பிருவத்தில் முடியெல்லாம் கொட்டிடுமா அப்படிலாம் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுமாரி ஹனி யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து நரைச்சிரும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் நான் ஃபுல்லாக நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லா நெத்தியெல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கிராம்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. ஆனால் வந்து கிராம்பை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால அந்த எரிச்சல் தன்மையெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால தான் உங்களுக்கு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியே ரிசல்ட்டே காட்டியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம், இதை வந்து எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, பயமாக இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படின்னா நான் அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டேன். தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நான் நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தாங்க விட்டுருந்தேன். உடனே என் ஃபேஸில் வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பாருங்கள் எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்ட்டு. எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஐயோ, இந்த மாதிரி ரிசல்ட் வருமா அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வந்துருந்துச்சு. இப்போ கூட என் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போவும் என் ஃபேஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க. நல்ல ப்ரைட்டாகவும் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எந்தளவுக்கு ப்ரைட்டாக மாற்றிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்பூனில் எடுத்து காட்டியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக எந்த பேக்லேயும் இந்த அளவுக்கு ரிசல்ட் நான் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இப்போ ஃபேஸை லைட்டாக நான் தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். எப்படி தெரியுதுன்னு நீங்களே சொல்லுங்கள். நல்லா ஒரு மேக்கப் போட்ட ஃபேஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை விட பல மடங்கு எனக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை நல்லா ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கி நல்லா க்ளோவாக மாற்றி கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.